லெவல் ஆஃப் பொராசிட்டி ஹேர்ல ஃபர்ஸ்ட் லோ பொராசிட்டி ஹேர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹேர் கியூட்டிக்கல்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ கியூட்டிக்கல் அப்படின்னா ஒரு ஹேர் ஸ்டெண்ட். இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் ஹேர் ஸ்டெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹேர் ஸ்டெண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் இருக்கும். ஒரு டெட் செல்ஸ் மாதிரி அதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஹேர் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா நம்மளோட முடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹேர் கியூட்டிக்கல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு நான் சொல்ற லோ பொராசிட்டி ஹேர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லோ பொராசிட்டி ஹேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் கியூட்டிக்கல்ஸ் வந்து நல்லா க்ளோஸ்டா இருக்கும். அதாவது எந்த விதமான ஒரு ஈரப்பதமும் உங்களுக்கு சீக்கிரம் இழுக்காது, உங்களுக்கு சீக்கிரம் மாய்ஸ்சரைஸ் ஆகாது. லோ பொரோசிட்டி ஹேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயில் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஆயில் அப்சார்ப் ஆகாது. நீங்க போடுற ஆயில் எல்லாமே மேலாட்டமாவே தான் இருக்கும், ஹேர் கியூட்டிகல்ஸ்லேயே தான் இருக்கும், தவிர உங்களோட ஸ்கேப்ல வந்து அது அப்சார்ப் ஆகாது, சீக்கிரம் மாய்ஸ்சரைசிங் எடுத்துக்காது. ஸோ நீங்க குளிச்சிங்கன்னா கூட உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஆகும் அது வெட் அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு. ஒரு ஹீட் ஆட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ட்ரை ஆகும். ஸோ அதுதான் வந்து லோ பொரோசிட்டி ஹேர்னு சொல்லுவாங்க.